விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சந்திப்பு நேற்று சென்னையில வேற லெவல்ல நடந்து முடிந்திருக்கிறது. இது உண்மையிலே விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சந்திப்பு தானா? இல்ல கமருதீனோட ஃபேன்ஸ் மீட்டா? அப்படிங்கிற கேள்விய நம்ம நேற்றே எழுப்பியிருந்தோம். ஆனா பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்குமே ஃபுல்லா ஸ்பேஸ் குடுத்து கலாட்டா சேனல் வேற லெவல்ல இந்த பர்ட்டிகுலர் ஃபேன்ஸ் மீட்ட நடத்தியிருக்கானுங்க. ஒட்டுமொத்தமாக பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரையுமே ஜோடியாக பார்த்து இந்த ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்த கும்பலுக்கு உண்மையிலேயே ட்ரீட் வைக்கக்கூடிய விதமாக இந்த ஃபேன்ஸ் மீட் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ரசிகர்கள் சந்திப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கமருதீன்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பாத்ரூம்குள்ள நீங்களும் பார்வதியும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நாய் எதுக்காக குலைச்சது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. கமருதீன் கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு. அது என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய முடிவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி விஜே பார்வதி மிக பிரம்மாண்டமாக ஒரு என்ட்ரி பென்ஸ் காரில் சிகப்பு கலர் அந்த ஓப்பன் டாப் இல்லாத அந்த காரில் வந்து இறங்குறாங்க. ரசிகர்கள் எல்லாமே சூழ்ந்து வேற லெவலில் ஒரு வெல்கமை விஜே பார்வதிக்கு கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து கமருதீனை கூட்டு வச்சு தான் கமருதீன், போதன், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ஷூட் அப்படின்றது போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்வதி வந்திருக்கிறாங்க. கமருதீன் கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்வதியுடைய என்ட்ரி. பார்வதி உள்ளே வந்ததுக்கப்புறம் கமருதீன் பார்வதி 2 பேருக்கும் மாலை போட்டு இது உண்மையிலே ஃபேன்ஸ் மீட் தானா இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக தெரில. 2 வீட்லேயும் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்வதி கமருதீன் ரசிகர்களே கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணத்தை பண்ணி விட்டு ஹனிமூனுக்கு டிக்கெட்டை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. நிறைய பேர் பார்வதி மற்றும் கமருதீன், பார்வதி வெளியில் வந்ததுக்கப்புறம் கமருதீனை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டா, நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பார்வதி கேமுக்காக தான் கமருதீனை பயன்படுத்திக்கிறா அப்படின்னு பல பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசினானுங்க. அப்படி பேசின எல்லாருக்குமே செருப்படி கொடுக்கக்கூடிய விதமாக வெளியில் வந்து தனக்கு நடக்கக்கூடிய ஃபேன்ஸ் மீட்டில் தனக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதே அளவுக்கான ஸ்பேஸு விஜே பார்வதி கமருதீனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அதுக்கப்புறம் விஜே பார்வதியுடைய அம்மா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அவங்க சொல்லும் போது நிறைய விஷயங்கள் பார்வதியை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்வதி இதுவரைக்கும் எந்த பசங்கக்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்லை, அவள் எந்த ஒரு பையனையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல, அவள் ஒரு இண்டிபெண்ட் உமனாக இருப்பா, அவளோட நம்பிக்கையை பெறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், என் பொண்ணு செலக்ட் பண்ணால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கமருதீனுக்கு ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கிறாங்க. ஆகா போகிற போப்பில் கமருதீனை வந்து மாப்பிள்ளையாக தத்தெடுத்துருவாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டிங் இருக்குது. அந்த உறவு அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டை விட்டும் வெளியில் தொடர்ந்து இருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. ஸோ கல்யாணம் எப்போ பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற கான்வர்சேஷன் வந்தப்போ 1 வருடத்திற்கு பிறகு பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் திருமண வாழ்க்கைக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு மேடையில் ஒரு பொண்ணு ஒரு பையனோட மாலையை போட்டுட்டு நிற்கிறா ஜோடியா அப்படின்னா அது கல்யாண மேடையாக தான் இருக்கும். ஆனால் ஃபேன்ஸ் மீட்டையே கல்யாண மேடையாக மாற்றி இவனுங்க எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. கமருதீனுக்கு ஒரு மாலை, அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு மாலை. ஏண்டா அப்படியே வந்து ஒரு தேங்கால தாலியை வச்சு எடுத்து கொண்டு வந்துருந்தீங்கன்னா அதையும் கட்டி விட்டுருந்தானா முடிஞ்சிருக்கும்ல, செலவு இல்லாமல். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு கல்யாணங்கிறது குறைஞ்சபட்சம் 10 லட்சம் இல்லாமல் பண்ண முடியாது. அதிகபட்சமாக கோடி கணக்கில் செலவு பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப எளிய ஒரு திருமணமாக, ஒரு புரட்சி திருமணமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இதை பார்க்கும்போது தோணுச்சு. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், கமருதீன் கிட்ட கேட்கப்பட்ட அந்த கான்ட்ரவர்சியலான கேள்வி, பாத்ரூமில் நீங்கள் விஜே பார்வதியோட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எதனால் நாய் குலைச்சது, முதல்ல இந்த கேள்வி கேட்டதே தப்பு. பிகாஸ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனலான விஷயம், அதை கேட்குறோமே அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க கேட்டுட்டாங்க. அந்த கேள்வியை கேட்ட உடனே அங்கே உள்ளே இருந்த ரசிகர்கள் எல்லாம் பதில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு கமருதீனை பதிலே சொல்ல விடலை. ஸோ அந்த கார் டாஸ்கில் நடந்த கசப்பான சம்பவம் பற்றி கமருதீன்கிட்ட வந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது. அப்படி வைக்கப்படும் போது அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு கமருதீன், இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை உமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையோட பார்வதியே என்னுடைய உமன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது அந்த பாத்ரூம்குள்ளே எனக்கும் நான் ஆசைப்பட்ட பெண்ணுக்கும் விருப்பத்தோடு வித் மியூச்சுவல் கன்சென்ட்டோட எது வேணாலும் நடக்கும். அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன்டா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தாரு. ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சேர் ஆட்டோவில் ஏறி ஒரு ஸ்டாப்பில் இருந்து இன்னொரு ஸ்டாப்புக்குள்ளே போகிறதுக்குள்ளே கூட காதல் அப்படின்ற உணர்வு அப்படிங்கிறது வரலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பழகுவோம், ஒரு வாரம் கழித்து மீட் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த வாரம் கிஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாமே 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய பர்சனலான விஷயம். அவங்க எப்போ முத்தம் கொடுத்துக்கணும், அவங்க எப்போ கட்டி பிடிச்சிக்கணும், அதெல்லாம் அவங்க 2 பேர் சேர்ந்தெடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவு. நீங்கள் யோசிக்கலாம், பிக் பாஸில் கேமரா இருக்குல்ல, அப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் நான் நடந்துக்கணும் அப்படின்னு. அப்பா இட்ஸ் 100 டேஸ். மனிதனுடைய உணர்வை எவ்வளோ நாள் தான் நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்ப? நீ சொல்ல வேண்டியதானே, பிக் பாஸில் 100 நாள் தான், நீ ஸ்மோக் பண்ணாமல் இரு, எதுக்காக அங்கே ஸ்மோக்கிங் ரூமு, 100 நாள் கஷ்டப்பட்டு நீ ஸ்மோக் பண்ணாமல் இருக்க வேண்டியதானேன்னு கேட்க முடியுமா போய் தம் அடிக்கிறவனை பார்த்து? அவனுக்கு அவனோட ப்ரைவசிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஸ்மோக்கிங் ரூமை கட்டி விட்டுருக்கீங்கல்ல. மனித உணர்வுகள், காதல், இதெல்லாம் நட்பு, இதெல்லாம் வந்து ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தனு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு. அதை ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? ஸோ அதனால் ஒரு ப்ரைவேட் ஸ்பாட்டான பாத்ரூமு, அங்கே கேமரா இருக்காது. ஸோ அதனால் அங்கே போயிருக்காங்க, கட்டி பிடிச்சிருக்கலாம், முத்தம் கொடுத்துக்கலாம். அது 2 பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பர்சனலான விஷயம். அப்படிப்பட்ட பர்சனலான கேள்வி கேட்டதற்கு கமருதீன், இட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் மை உமன், அது எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்தாலும் அது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பதில் சொன்னது உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் தயங்குவாங்க, யோசிப்பாங்க, என்னடா இப்படி பர்சனலாக கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே மீறி ஆன்சர் பண்ணது நல்ல விஷயம். அண்ட் நிறைய பேர் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் வெளியில் வந்தாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் கூட நீடிக்காது அப்படின்னு பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு வந்தானுங்க. அந்த கருத்தெல்லாம் பொய்யாகிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற லெவலில் ஒரு ஃபேன்ஸ் மீட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. பார்வதி மற்றும் கமருதீன், இவ்வளோ நாளாக 2 பேரையும் நான் தனித்தனியாக தான்டா பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அந்த 2 பேரும் தனித்தனி ஆட்கள்லாம் இல்லை, 2 பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கடைசியில் என்னையும் ஷிப்பர் ஆக்கிட்டீங்களடா. ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாத்தையும் பார்த்து நானே வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிக் பாஸில் வந்து இந்த 50 லட்சம், கானா வினோத் தூக்கிட்டு போன 18 லட்சம் ட்ரோஃபி, இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான உறவுகளை சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு உண்மையான உறவு கமருதீன் மற்றும் பார்வதிக்கு கிடைத்திருக்கிறது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக ஏற்படுத்தும். ஏன்னா கமருதீன் வேற மதம், பார்வதி வேற மதம், அந்த மதம் இதெல்லாத்தையுமே கடந்து அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் கடந்த 2 பேராக ஒரு ஜோடியாக அவங்க பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் நிறைய பேர் அந்த வேற்று மதத்திலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காதல் அப்படின்ற ஒரு புள்ளியில் இணைவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். நான் வரவேற்கிறேன். சரி, இந்த ஃபேன்ஸ் மீட்டில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பார்வதியுடைய அம்மா தன்னுடைய பெண் எது செலக்ட் பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண் மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் பார்வதி உடைய ஃபேன்ஸ் மீட்டில் நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.